Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. சொல்லுவது பிடிக்கும், நல்ல சொற்களை சொல்றது பிடிக்கும். இந்த மன தூய்மை இந்த எங்கிருந்துங்க இதுக்கு விளக்கம் எடுக்கிறது? பாரதி தான் சொல்லுவான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. இந்த மனசை எப்படிங்க கழுவுறது? மன தூய்மை பெற வேண்டும் என்றால் இந்த வாசகம் புரிகிறதா என்று பாருங்கள். பல குருமார்களை வாசித்து அவர்களுடைய பெருங்கருணையால் சொல்கிறேன். மன தூய்மைங்கிறது ஒன்னும் கிடையாதுங்க. எல்லோரும் மன தூய்மை கொண்டவர்களா? எத்தனையோ மிகப்பெரிய நிலையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இவர்கள் மன தூய்மை கொண்டவர்கள்னு சொல்ல முடியுமா? மன தூய்மை என்பது ஒரு நிலை, பர்மனண்டா அது இருக்காதுங்க. போகும் ஒரு நிலைதான் மன தூய்மை. அந்த மன தூய்மை கடந்து போகின்ற அந்த நிலை எது தெரியுமா? அந்த புள்ளி எது தெரியுமா? மன அமைதி. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனமே தூய்மையாக இருக்கிறது. எந்த மனம் பொங்கிக் கொண்டிருக்கிறதோ, எந்த மனம் அலைகழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அந்த மனம் தூய்மையாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதோ இந்த மனம் இரண்டு கைகளை விரித்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மனம் இருக்கிறதே, அது தூய்மையான மனம். அந்த தூய்மைக்கு காரணம் மன அமைதி. மன அமைதியோடு இருப்பது, இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். அடங்கிய மனமே குரு. எந்த மனம் அடங்கி இருக்கிறது? மன அமைதி. எனக்கு இரண்டு விஷயங்களில் இந்த உலகம் பாடுபட்டு கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, மன அமைதி குலைந்த மக்கள். இன்னும் ஒரு மனம், அது மன அமைதி யாரும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே முயற்சி கொண்டிருக்கக்கூடிய மனங்கள். இந்த இரண்டின் காரணமாகத்தான் உலகம் அமைதி இழந்து கொண்டிருக்கிறது. மன அமைதியோடு இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? மன தூய்மையாக இருத்தல், மன அமைதியாக இருத்தல், இரண்டும் ஒரே சொல். நான் உண்மையா சொல்றேங்க. ஆற்றல் பெருக வேண்டும் என்றால், ஒழுங்காற்றல் பெற வேண்டும் என்றால், நல் ஒழுக்க ஆற்றல் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல சொற்களை சொல்லி பழக வேண்டும். நேற்று இரவு சென்னையில் இருந்து விமானம் கிளம்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற சூழல். என்னால் விமான நிலையத்திற்கு போய் சென்று சேர்ந்து விடவே முடியாது என்பதற்கான சூழல். 2 மணி நேரமாக நான் சாலையில் போராடி கொண்டிருக்கிறேன் அங்கு போய் சேர்வதற்கு. அவ்வளவு நெரிசல். நான் நாராயணன் அவர்களை கூப்பிட்டு சொன்னேன், அண்ணா வர இல்லாம போவும் போல இருக்கு, வான ஊர்தியில வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? நான் கிளம்பணும். இல்ல நீங்க போங்க, நீங்க வாசல்ல இருந்து எனக்கு போன் பண்ணுங்க, என்னுடைய போன் ரொம்ப லோ பேட்டரியா இருக்குங்க, பேச முடியுமான்னு தெரியல. நீங்க போங்க, முடியும் போங்க, வந்துருவீங்க. போன் வச்சுட்டார். போனேன். 1.5 மணி தியாலம் தாமதம். பயணப்பட்டுட்டு வந்துட்டேன். வந்து இறங்கனுடன் அவர் சொன்ன ஒரு சொல், நீங்க துன்பத்தில் இருக்கிறீர்கள், வர முடியாது என்கின்ற சூழலில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு மட்டும் அல்ல துன்பம், நீங்கள் வர இல்லை என்றால் நாங்கள் என்னுடைய அது எதிர்பார்ப்புகள் எல்லாம் துன்பத்திற்குள் போகும். அப்படிங்கிற நினைப்புல நீங்க தொலைபேசி வைத்த அந்த வினாடியில் இருந்து வாழ்க வளமுடன் என்கின்ற மந்திரத்தை நான் உச்சரித்துக் கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் இங்க நிற்கிறேன். நான் இறை நம்பிக்கை கொண்டவள் தான். ஒரு விஷயம் கேடாக முடிய போகிறது என்றால் என்னுடைய சக்தி நிலையை நான் நன்மையின் பால் செலுத்துகின்ற அந்த வேகத்தில், தீவிரத்தனத்தில் நிகழக்கூடிய கேட்டை என்னால் நிகழாமல் செய்துவிட முடியும் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை தான் நான் இப்பொழுது சொன்னேன். நம்முடைய மனங்களை நாம் ஒருமுகப்படுத்துகின்ற பொழுது, அந்த ஒருமுகப்படுத்துகின்ற அந்த ஆற்றலில்
நிறைவான அமைதியான உலகத்திற்கான நன்மைக்கான விஷயங்களை நான் விதைக்கின்ற பொழுது அந்த தீவிரத்தன்மை செயல்படுகிறது என்பதனை மட்டும் நம்பினால் போதும். இது அறிவியல் பூர்வமானது. இதில் எந்த ஒரு மூடப்பழக்கத்தின் ஒரு மூடத்தனமும் இல்லை. நான் சமீபத்திலையா எனக்கு டிவி பார்க்கிற பழக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வாசிக்கிற பழக்கம் கூடுனதனால். நிறைய வேகமான காட்சிகளை பார்த்தால் மனம் கொந்தளிக்கிறது, அமைதியா வாசிக்க முடியல. இங்க எல்லாருமே ஒரு வினாடிக்குள் தியானத்திற்குள் போகிறீர்கள். ஆச்சரியமா இருக்குங்க எனக்கு. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தண்டனை தர வேண்டும் என்றால் நீங்க எந்த தண்டனையும் தர வேண்டாம். தனியா அவன் போனை புடுங்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காருன்னு சொன்னா அவன் நீங்க சொல்ற எல்லா வேலையும் செஞ்சிருவான். அந்த தண்டனைக்கு அவ்வளவு பயம் அவனுக்கு. பின்னி எடுத்துருங்க 3 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்தா. எங்க வலிக்குதுன்னே தெரியாது, உடம்பெல்லாம் வலிக்கும். தியானமாக உட்காருவது அப்படிங்கிறது மன அமைதிக்கான மிக அடிப்படையான தளம். அடுத்தவங்க நம்ம காதில் போடுகின்ற இந்த 2 விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஒன்னு வாயில போடுறது, ஒன்னு காதுல விடுறது. வாயில போற விஷயத்துக்கு முறிவு உண்டு, காதுல போற விஷயத்துக்கு முறிவு இல்லை. கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கு மூடி இருக்கு, காதுக்கு இல்ல பாருங்க. காதில் வந்து விழும், கண்கள் சென்று பற்றும். இதுக்குதான் மூடி வேணும். நான் இதை மூடிக்கொண்டு அகக்கண்களை திறந்து புத்தகம் வாசிக்கின்ற வழக்கம் கொண்டவள். புத்தகங்களை வாசிக்கிறேன். என்னுடைய தாயார் என்னை அழைத்தார்கள், ஏதோ வேலைக்காக போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். தாயார் வருவதற்கு காலதாமதமாகுது. அப்போ என்னுடைய தாயாருடைய அறையில தொலைக்காட்சி ஓடிட்டு ஒரு காட்சி பார்த்தேன். அப்படியே நான் சொல்லிடுறேன். இத நாம் மன அமைதி பெறுவது ஒன்று, மற்றவர்கள் நம் மன அமைதியை கெடுக்க ஒட்டாதபடிக்கு நாம் கொள்ள வேண்டிய பயிற்சி ஒன்று. யாரும் நமக்கு தொந்தரவு செய்யவில்லை என்றால் நாம் மன அமைதியாக இருப்பது என்பது நம் பயிற்சியில் நமக்கு வரும். யார் தொந்தரவு செய்தாலும் நான் மன அமைதி இழக்க மாட்டேன் என்கின்ற நிலை இருக்கிறது. அது மிக உயர்ந்த நிலை. அது நம்ம கிட்ட இல்ல, முக்கியமா பெண்கள் கிட்ட இல்ல. கஷ்டங்க. இப்படி ப்ரொவோக் பண்ணிடலாம் நம்மள, இப்படி தவறான முடிவுகளுக்கு இப்படி கூட்டிட்டு போயிடலாம். நான் சொன்னேன்ல, அவ அப்படிதான். முடிஞ்சு போச்சுங்க, அந்த ஒரு வார்த்தை போதும். நான் அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லல, முடிஞ்சது. என்ன சொன்ன என்ன பத்தி? மன அமைதி கெடும். அடுத்தவர்கள் நம் மன அமைதியை கெடுக்கிறார்கள். நம் மன அமைதி கெடுகின்ற பொழுது இந்த உலக அமைதி கெடுகிறது என்பதனை மட்டும் புரிந்து கொண்டால் போதுமானது. மன அமைதியை கெடுக்கின்றவர்களுடைய நோக்கம் நம் அமைதி மட்டும் கெடுவதல்ல, நம் மூலமாக சில அமைதிகளை கெடுப்பதும் தான். தொலைக்காட்சியில ஒரு சீரியல், நான் சீரியல் பார்க்க மாட்டேன், அது பக்கத்து வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதற்கு சமம். நான் பார்ப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் அது பார்ப்பது ரொம்ப சுகமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நான் ஏதோ சாமி தொடர்பா ஒரு காட்சி போய்கிட்டேன். சக்தி, எனக்கு சக்தி பிடிக்கும், பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காட்சி வந்ததுங்க, என் மனசுல ஏதோ கதவு திறந்துருச்சு. நான் அதை நான் அறிந்த மொழியில் சொல்ல முயற்சிக்கிறேன். இறை அருளும் குரு அருளும் இருந்தால் உங்களுக்கும் புரியும். ஆதிபராசக்தி அப்படி வந்து நிக்கிறா. ஆதிபராசக்தியினுடைய சக்தி கூடிக்கிட்டே போகுது. நாமெல்லாம் தான் ஆதிபராசக்தி. சக்தி கூடிக்கிட்டே போகுது. ஒரு அசுரன் நின்று தவம் செய்கிறான். அந்த அசுரனின் பெயர் துர்கா மாசுர், அவன் பேரு. அவனை வதம் செய்ததனால் துர்கைங்கிற பேர் இவளுக்கு வருது. துர்கனை வதைத்தவள், அதனால் துர்கை. அந்த துர்கா மாசுரன் அப்படின்னு வந்து நிக்கிறான். தோற்கடிச்சு அமிச்சிடுறா. வந்து தவம் செய்யறாங்க. நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன். ஒரு மிகப்பெரிய சக்தி நிலையை அழிப்பதற்காக ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி நிலை வேலை செய்து.
இப்படி நினைச்சுக்கோங்களேன். அந்த எனர்ஜி வேலை செய்யுது. உயர்ந்த ஒரு எனர்ஜியை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு சாதாரண எனர்ஜி, கீழ்த்தரமான எனர்ஜி வேலை செய்யுது. அது தவம் இருக்குதுங்க. தவம் இருந்து அது யார கூப்பிடுது தெரியுமா? காளிய கூப்பிடுது. காளி கொஞ்சம் உக்கிரம்ல, காளி வரா. ரொம்ப கடுமையான தவம் செய்கிறான். காளி வருகிறாள். காளி இடத்தில் துர்காமாசுரன் கேட்கிறான், நான் ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும், உபயம் தா. இந்த போலீஸ்காரருக்கும் திருடருக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க. அவனுக்கு திருட தெரியும், இவருக்கு அவன் எப்படி திருடுறான்னு தெரியும். அப்பதானே பிடிக்க முடியும். இல்ல, ஒரு சின்ன வித்தியாசம் தான். அவன் எப்படிலாம் திருடுவான்றது தெரியும். நான் சில வார்த்தைகளை, சில வில்லங்கமான விஷயங்களை நான் கேட்டு வச்சுக்குவேன். ஏன்னா இப்படி எல்லாம் தான்ப்பா போய் சிக்கிறேன்னு சொல்லணும்ல என் பிள்ளைகளுக்கு. நான் அதை நல்லா பாக்குறேங்க. அவன் உட்கார்றான் பாருங்க, உட்கார்ந்து தவம் செய்யறான். காளி வரா. காளியால அவன் அந்த அந்த துன்மார்கனா இருக்கிறான், ரொம்ப துஷ்டனா இருக்கிறான். அவன் முன்னால் நிக்க முடியல, மறைஞ்சிடுறான். மறைஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்? கடுமையா தவம் செய்யறான். கை கால அறுத்து போடுறாங்க. காளியை நிர்பந்திக்கிறான், வர சொல்லி காளியை நிர்பந்திக்கிறான். காளி வர்றா, வந்து நிக்கிறா. சொல்லு என்ன? நான் ஆதிபராசக்தியை வெல்ல வேண்டும், உபாயம் சொல். மறுபடியும் போயிடுறா. நீ போகலனா நான் விட மாட்டேன், உன்னை போக விட மாட்டேன், நில்லு, சொல்லு எனக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறுத்து அறுத்து போடுறாங்க. உடம்பெல்லாம் அறுக்கிறாங்க. தலையை அறுக்க போகும்போது வந்துட்டா. என்ன வேணும் உனக்கு? ஆதிபராசக்தியை நான் கொல்லணும், அவளை ஜெயிக்கணும், என்ன வழின்னு சொல்லு. அவளெல்லாம் ஜெயிக்க முடியாது. இல்ல இல்ல, ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கும். ஒரு சக்தி இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும்ல. சக்தியெல்லாம் அழிக்க முடியாது, ஆனா பலவீனப்படுத்த முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பலவீனப்படுத்த முடியும். எப்படி பலவீனப்படுத்துவது? ஒரு உபாயம் சொல்லி தர்றாங்க. அவ தவச்சீலர்கள் கூட்டம் என்பதனால் அந்த உபாயத்தை சொல்கிறேன், நீங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கை. ஏன்னா மந்திரம் சொல்றா. காளி சொல்கிறாள், ஆதிபராசக்தி உன் முன்னால் வந்த பொழுது, அவ பெரிய சக்தி இல்லையா, பெருங்கருணை இல்லையா, அந்த சக்தி ஆற்றல நீ வலுவிழக்க செய்யறதுக்கு அவளுக்கு எதிராக நிந்தனை பேசு, வசை சொற்களை பயன்படுத்து, கெட்ட வார்த்தைகளை சொல், அவள் ஆற்றல் குறையும். அப்பொழுது நீ அவளை ஜெயிக்கலாமா இல்லையா என்பது உன் விதி அப்படின்ட்டு அவ போயிருவா. இந்த கதை என்ன நடந்ததெல்லாம் நான் பார்க்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் தியானத்துல உட்காந்துட்டேன். எந்த ஒரு சக்தி நிலையையும், உயர்ந்த சக்தி நிலையை இல்லாமல் ஆக்குவதற்கான வசை சொற்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வசை சொற்களை அழிக்க வேண்டும் என்றால் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க நிரந்தரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தீய ஆற்றலுக்கு ஒரு பதிலடி கிடைக்கும். தீய ஆற்றலை இல்லாமல் ஆக்குவதற்கு, நல்ல ஆற்றலை பெருக்குவதற்கு நம்மால் முடியும். விவேகானந்தர் சொல்கிறாருங்க, வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க, நானும் கும்பிடுறேன். நான் சொல்றதுக்கு எதிரா நீ ஒரு வேட்கையை வை, உனக்கு எதிரா நான் ஒரு வேட்கையை வைக்கிறேன், சாமி யார் பேச்ச கேக்குதுன்னு பார்க்கலாங்கிறாருங்க. அவ்வளவு துணிச்சலாக நீங்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார், இறைவனிடத்தில் என்னால் தீவிரமாக ஒன்றை கேட்க முடியும், தெரியும். எதை நாம் தீவிரமாக கேட்கிறோமோ ஆற்றல் அதற்கு பதில் தருகிறது என்று பேசுகிறார். நன்மையை ஜெயிக்க வேண்டும் என்றால், தீமையை வெல்ல வேண்டும் என்றால், நாம் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மையை காட்டியாக வேண்டும். யார் ஒருவர் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சில வார்த்தைகளை பெறுகிறார்கள். நான் சமீப காலமாக ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூஃபி ஞானி ரூமி, ஜலாலுத்தீன் ரூமி என்பது அவன் பெயர். பாரசீகத்தில் 60,000 கன்னிகளுக்கு மேல் எழுதியிருக்கிறான்.
6 புத்தகங்களாக அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. நான் அதை வாசிக்கிறேன். அப்படி வாசிக்கின்ற பொழுது ரூமி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெண் என்பவள் வெறும் அன்பு செலுத்துகின்ற ஒரு உயிர் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க. அன்பு செலுத்துகின்ற உயிர் மட்டும் இல்லையாம் பெண்.